இவ்வுருவில் உள்ள உருக்கள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்து கீறிடுக. இங்கே ஒரு உரு ஒன்று தரப்பட்டுள்ளது. இந்த உருவில் உள்ள உருக்கள் தொடர்பான சரியான கூற்று. முதலாவது விடை செவ்வகங்கள் 7, வட்டமும் முக்கோணையும். இரண்டாவது விடை வட்டங்களும் எண்ணிக்கையும் முக்கோணிகள் எண்ணிக்கையும் சமம். மூன்றாவது விடை செவ்வகங்கள் வட்டங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. இதில் சரியான விடையை கமெண்ட் பதிலூடாக தயவு செய்து அறிய தாருங்கள். நான் சொல்கின்றேன், இந்த வினாவை முதன்முறையாக சந்திப்பவர்கள் 100% பிழைவிடக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. நீங்கள் இந்த வினாவை ஏற்கனவே கேள்விப்பட்டிராவிட்டால் அந்த 80% நீங்களும் அடங்குவீர்கள். எனவே முதன்முறையாக இந்த வினாவை சந்திப்பவர்கள் தயவு செய்து உங்கள் விடையை கமெண்ட்ஸ் பதிலூடாக அறிய தாருங்கள். வாருங்கள், தற்போது விடைக்கு செல்வோம். இந்த உருவில் முதலாவது சொல்லப்படுகின்றது செவ்வகங்கள் 7. சரி, நான் ஒரு சிறு பிள்ளை எவ்வாறு இந்த வினாவை அணுக வேண்டும் என்பது பற்றி நான் ஒரு சிறு பிள்ளை எவ்வாறு இந்த வினாவை அணுகும் என்பது பற்றின ஒரு கெஸ்ஸிங்கோடு நான் விடையை அணுகின்றேன். பாருங்கள், இந்த உருவில் செவ்வகங்கள் 7. சரி, பார்ப்போம். ஒரு செவ்வகம் 2, 3, 4, 5, 6, 7. சரி, மாணவர்கள் அல்லது பிள்ளைகள் எடுத்த எடுப்பிலேயே ஏனைய விடைகளை அவதானிக்காமல் முதலாவது விடைக்கு அடித்துவிட்டு சென்று விடுவார்கள். அது மிகவும் தவறான ஒரு செயல். சரி, அவரது பார்வையில் செவ்வகங்கள் 7 சரியான விடை இருக்கட்டும். உண்மையில் இவ்வாறு சரியான விடை இருந்தாலும் நீங்கள் ஏனைய விடைகளையும் சற்று பார்க்க வேண்டும். வட்டங்களின் எண்ணிக்கையும் முக்கோணங்களின் எண்ணிக்கையும் சமம். சரி, பார்ப்போம். வட்டங்களை பார்ப்போம். ஒரு பெரிய வட்டம் 1, 2, 3, முக்கோணங்கள் 1, 2, 3. எனவே அந்த விடையும் பொருத்தமானதாக இருக்கின்றது. ஒரு வினாவுக்கு 2 விடைகள் பெரும்பாலும் பொருத்தமாக இருக்க முடியாது. ஒரே ஒரு விடைக்கு தான் நாங்கள் அடிக்க வேண்டும். எனவே இப்போது அவருக்கு சந்தேகம் வரும், இந்த விடை சரியானதா அல்லது இந்த விடை சரியானதா என்பது அவருக்கு குழப்பமாக இருக்கும். சரி, மூன்றாவது விடை பார்ப்போம். செவ்வகங்கள் வட்டங்களின் 2 மடங்கு. செவ்வகங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் 7, வட்டங்களின் 2 மடங்கு. வட்டம் 3, எனவே அது பிள்ளையாக இருக்கும் என்பது அப்ப இப்ப யோசிப்பார், முதலாவது விடையா இரண்டாவது விடையா. சரி, அவ்வாறு இருந்தால் இப்போது என்னுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு வினாவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு விடைதான் சரியான விடையாக இருக்க முடியும், 2 விடைகளும் சரியானதாக இருக்க முடியாது. வாருங்கள், மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த உருக்களை பார்ப்போம். செவ்வகங்கள் 7. இது செவ்வகம், சந்தேகம் இல்லை. செவ்வகம் 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 செவ்வகம். எனவே 5, 2, 4, 5. இதுவும் செவ்வகம் 6. இது செவ்வகமா என்றால் செவ்வகம் உங்களுக்கு தெரியும், இந்த அமைப்பில் இருக்க வேண்டும். 4 நேர்கோடுகளை கொண்டு எதிர்பக்கங்கள் சமமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பகுதியை நாங்கள் செவ்வகமாக எடுக்க முடியுமா? இல்லை. இந்த இடத்தில் ஒரு வளைந்த கோடு காணப்படுகின்றது. இந்த இடத்தில் ஒரு வளைந்த கோடு காணப்படுகின்றது. எனவே இது செவ்வகம் அல்ல. இதனை உங்களுக்கு செவ்வகம் என கூற முடியுமா? முடியாது. எனவே செவ்வகம் 7 என்கின்ற விடை தவறு. இப்போது அவர் ஏற்கனவே இந்த விடையை தவறென கருதிவிட்டார். இதில் எது பொருத்தம் என பார்ப்பார். எனவே இந்த விடைக்கு அடித்துவிட்டு செல்வார். இதுவும் தவறு. பாருங்கள், பார்ப்போம். வட்டம். வட்டம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 1, 2, 3 வட்டங்கள். எனவே முக்கோணிகளை பார்ப்போம். இது ஒரு முக்கோணி. சரி, இந்த பகுதியை கவனியுங்கள். முக்கோணி என்பது 3 நேர்கோடுகளால் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். 3 நேர்கோடுகளால் ஆக்கப்பட்டதான் முக்கோணி. 2 நேர்கோடுகளும் ஒரு வளைந்த கோடுமாக இருந்தால் இதை முக்கோணி என கூற முடியுமா? நிச்சயமாக முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த முகம் வட்ட வடிவமானது. எனவே இதன் அடிப்பகுதி, இந்த பகுதி வளைந்துதான் இருக்கும். எனவே இந்த 2ஐயும் நாங்கள் முக்கோணிகளாக கருத முடியாது. எனவே இந்த உருவில் மொத்தமாக ஒரே ஒரு முக்கோணி தான் உள்ளது. 3 முக்கோணிகள் என்பது பிழை. அதாவது
வட்டமும் முக்கோணிகளும் சம எண்ணிக்கையில் உள்ளன என்பது இந்த விடையும் தவறானது. இந்த விடைதான் எங்களுக்கு பொருத்தமான விடையாக இருக்கும். வாருங்கள் சரியாக பார்ப்போம். செவ்வகங்கள் எங்களுக்கு தெரியுமாக்க? இது செவ்வகம் அல்ல. செவ்வகங்கள் 2, 4, 5, 6 செவ்வகங்கள் 6, வட்டங்கள் 1, 2, 3. எனவே செவ்வகங்கள் வட்டங்கள் விகிதமானது என்ன? இந்த விடைதான் சரியாக இருக்கும். எனவே இந்த வினாவுக்கான சரியான விடை 3. மாணவர்கள் ஒரு வினாவை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமான கேள்வி. நீங்களும் இவ்வாறு விடைவிடாமல், என்னை பொறுத்தவரை நீங்கள் 3 விடை வேண்டும். அதில் தவறான விடைகளை கழித்துவிட்டு இறுதியில் எஞ்சுகின்ற விடையைத்தான் சரியான விடையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.